ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. எதனால் அனுப்பப்பட்டுள்ளது? இந்த அரசியல் சாசன மசோதா நிறைவேறுமா என்பதை அலசுகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். இந்த மசோதா என்றால் என்ன? நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு என்ன நடந்தது? ஆளுங்கட்சி என்ன சொல்றாங்க, எதிர்கட்சி என்ன சொல்றாங்க? மசோதா நிறைவேறும் சாத்தியக்கூறுகள், இதை நாம் விரைவாக பார்க்கலாம். இந்த மசோதா என்றால் என்ன? பெயர்லேயே இருக்கிறது, ஒரே நாடு ஒரே தேர்தல். நாடு முழுவதும் ஒரே கட்டத்தில் தேர்தல் நடத்தப்படுவது. அதாவது மக்களவைக்கும் சரி மாநில சட்டமன்றத்திற்கும் சரி ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தி முடிச்சுடுறது. இப்போ நமக்கு தெரியும், அதாவது 5 ஆண்டுகள் பதவிக்காலம், மத்தியில் அரசு வந்தாலும் மாநிலத்தில் அரசு வந்தாலும் அந்த 5 ஆண்டு காலம் ஏதாவது ஒரு மாநிலத்தில் தேர்தல் வந்து கொண்டு தான் இருக்கும். இப்போ சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற மக்களவை தேர்தலோடு எத்தனை மாநிலங்களுக்கு தேர்தல் நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 4 மாநிலத்துக்கு தேர்தல் நடந்தது. இந்தியாவில் மொத்தம் எத்தனை மாநிலங்கள் இருக்கு? 28 மாநிலங்கள் இருக்கு. அப்போ இந்த மசோதா என்ன சொல்ல வருகிறது? இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் மக்களவை தேர்தல் நடக்கும் போதே அந்த 28 மாநிலத்திற்கும் தேர்தல் ஒருங்கே நடத்தப்படும். அது மட்டும் இல்லை, சட்டசபை உள்ள யூனியன் பிரதேசங்களுக்கும் சேர்த்து தேர்தல் நடத்தப்படும். அது தொடர்பான மசோதாவும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இப்படி ஒரு மசோதா நிறைவேற்றப்பட வேண்டுமாயின் அது அரசியல் சாசன மசோதாவாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் அமலுக்கு வரும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம், அப்போ உள்ளாட்சி தேர்தலை எப்போ நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களை ஒருங்கே நடத்துகிறாங்கல்ல, 100 நாளுக்குள்ளே உள்ளாட்சி தேர்தலை நடத்தணும் அப்படிங்கிறது தான் இது சொல்லப்படுகிறது. அரசியல் சாசன மசோதா என்பதால் இன்று முதல்ல நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. எதிர்கட்சிகள்லாம் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, ஆளும் கட்சி ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இந்தியாவில் 32 கட்சிகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா வேணும்னு சொல்கிறாங்க. 15 கட்சிகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே இந்த மசோதா தொடர்பாக உயர்மட்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டது. முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர்களுடைய தலைமையில், ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய தலைமையில் அமைக்கப்பட்டது. பிறகுதான் இந்த மசோதா கேபினட் ஒப்புதல் பெற்று இன்று நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. சரி, வாக்கு போட்டாங்க, ஓட்டு போட்டாங்க எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிகள் எல்லாம் சேர்ந்தது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்புவதற்காக. அப்படி பார்க்கும் பொழுது ஆதரவாக 269 எம்பிக்கள் போட்டாங்க, எதிர்ப்பாக 198 எம்பிக்கள் போட்டாங்க. இது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு போயிடுச்சு. இப்போ எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்க? பார்த்தீங்களா, நாடாளுமன்ற அரசியல் சாசனத்தில் திருத்த வேணும் அப்படின்னா 2 பங்கு எம்பிக்கள் ஆதரவு அளிக்கணும். அப்படின்னா இன்று அவையில் இருந்த எம்பிக்கள்ல 307 எம்பிக்களோட ஆதரவு இருந்தால்தான் இந்த அரசியல் சாசன மசோதா நிறைவேறும். ஆனால் இன்று அத்தனை எம்பிக்களின் ஆதரவு ஆளும் கட்சிக்கு இல்லை, பார்த்தீங்களா? அதனால இந்த அரசியல் சாசன மசோதா நிறைவேற்றுவதில் சிக்கல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் வாதம் முன்வச்சாலும் இன்னைக்கு நடத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு, இது நாடாளுமன்ற வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்தும் பொழுது மின்னணு வாக்குப்பதிவு நடைபெற்றது. இது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பதான் இந்த வாக்குப்பதிவு, அது தொடர்பான வாக்குப்பதிவு. அதனால சிம்பிள் மெஜாரிட்டி என ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். பாதிக்கு 1 மேலே எம்பிக்கள் ஆதரவு இருந்தால் போதும். 2 மடங்கு இதற்கு தேவையில்லை. எப்போ 2 மடங்கு தேவைப்படும் அப்படின்னா, ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி, நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கெல்லாம் போயிட்டு திரும்ப அது இங்கே வரும்போது 2 பங்கு எம்பிக்களின் ஆதரவு இருந்தால்தான் அரசியல் சாசன மசோதா நிறைவேற்றப்படும். அதே போல மாநில சட்டசபைகளில் பாதி மாநில சட்டசபைகள் இந்த மசோதாவை நிறைவேற்ற வேண்டும். பிறகு ஜனாதிபதி கையெழுத்திட வேண்டும். மசோதா அமலுக்கு வந்துவிடும். எப்போது அமலுக்கு வந்துவிடும் என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கும் பொழுது சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க? 2029 அமலுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. அப்போ உடனே தமிழக சேர்ந்த அரசியல்வாதிகள்லாம் கேட்குறாங்க, 2026 தமிழகத்துக்கு சட்டப்பேரவை தேர்தல் இருக்கு. அப்போ இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் தமிழக அரசினுடைய பதவி காலம் என்ன என்ற கேள்வி வைக்கப்பட்டு, ஒருவேளை நிறைவேற்றப்பட்டால் வெறும் 3 ஆண்டுகள் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. எதிர்கட்சிகள்லாம் தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு 5 ஆண்டு காலம் பதவி செய்யணுமே தவிர எப்படி கட் ஷாட் பண்ண முடியும் நீங்க 3 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, தொங்கு சட்டமன்றம் அமைந்தால் என்ன செய்வீர்கள் என்ற ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். அதுக்கு தேர்தல் நடத்திக்கலாம் என்ற பதில் கொடுக்கப்பட்டாலும் எப்படி நீங்க தேர்தல் நடத்துவீங்க? தொங்கு சட்டமன்றம் என்ற ஒரு சிக்கல் ஏற்பட்டால் ஒரே நாடு ஒரே தேர்தலே அப்போ அங்கே கேள்விக்குறியாகுது என்று கேட்கப்படுகிறது. அது மட்டும் இல்லை, சட்டசபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஒரு அரசு கவிழ்ந்து விட்டால் தேர்தல் அங்கே நடத்தி தானே ஆகணும். அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும் என்று எதிர்கட்சிகள்லாம் வாதம் முன்வைக்கிறாங்க. ஆளுங்கட்சி என்ன சொல்றாங்க?
இந்தியாவில் அரசியல் சாசனம் முதல்ல எப்போது அமலுக்கு வந்தது? 1950. முதல் தேர்தல் எப்போ நடைபெற்றது? நாடாளுமன்ற தேர்தல்கள் 1951 மற்றும் 1952 சுமார் 4 மாத காலம் நடைபெற்றது. அப்படி இருக்கும் பொழுது 1967 வரை, 1951 67 வரை ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் இந்தியாவில் அமலில் இருந்தது. அதற்கு பிறகு தான் சட்டசபை சிலது ஆட்சி காலம் கலைக்கப்பட்டது. அதன் பிறகு லோக்சபாவே முழுமையாக ஆட்சி காலம் நிறைவேற்றப்படலை. அப்பொழுதுதான் வெவ்வேறு காலகட்டங்களில் தேர்தல் நடத்தப்பட்டது. எனவே மீண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வருகிறோம், ஏற்கனவே இருந்ததைத்தான் மீண்டும் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சி சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, மக்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் போய் வாக்களிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே நாளில் சட்டசபைக்கும் வாக்களிக்கலாம், சட்டமன்றத்துக்கும் வாக்களிக்கலாம், அதே போல் நாடாளுமன்ற மக்களவைக்கும் வாக்களிக்கலாம். செலவு மிச்சம் அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சி சொல்கிறாங்க. எதிர்கட்சி என்ன கேட்குறாங்க? எப்படி செலவு மிச்சமாகும்? நீங்கள் கூடுதலாக இவிஎம் எந்திரங்கள் வாங்க வேண்டியிருக்கும், மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் வாங்க வேண்டியிருக்கும். அதற்கு சுமார் 10,000 கோடி ரூபாய் செலவு செய்ய வேண்டியிருக்கும். 15 வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் புதுப்பிக்க வேண்டியிருக்கும். செலவு குறையும் நீங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் கேட்குறாங்க. ஆளுங்கட்சிகள் திருப்பி என்ன கேட்குறாங்க? தேர்தலை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டே இருந்தால் அரசியல்வாதிகள் பிரச்சாரத்தில் தான் மும்முரமாக இருப்பார்கள், ஆட்சி நடத்துவதில் கிடையாது. அதனால் ஒரே முறை தேர்தல் வச்சு முடிச்சுட்டா 5 வருஷத்துக்கு ஆட்சி செய்வதில் கவனம் செலுத்துவார்கள், அடிக்கடி எலெக்ஷன் பக்கம் போக மாட்டாங்க. இப்படி மாறி மாறி வாதங்கள் முன்வைக்கப்பட்டாலும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு சென்றுள்ளது. அங்கே கூட்டுக்குழு என்பதால் நிறைய கட்சிகளை சேர்ந்தவங்க இருப்பாங்க, ஆளுங்கட்சியும் இருப்பாங்க, எதிர்கட்சியும் இருப்பாங்க. அவங்கவுங்களுடைய ஸ்ட்ரென்த், அவங்கவுங்களுடைய பலம் மக்களவையில் எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கூட்டுக்குழுவில் இருப்பாங்க. பாஜக அதிக அளவில் மக்களவையில் இருக்கிறதால கூட்டுக்குழுவிலையும் பாஜக எம்பிக்கள் தான் அதிக அளவில் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. பிறகு இந்த மசோதா நாடாளுமன்றத்திற்கு மீண்டும் கூட்டுக்குழுவுக்கு போயிட்டு வரும்போது 3/2 பங்கு இருக்கிறதா என்று மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க பாஜக இந்த மசோதாவை நிறைவேற்ற வாய்ப்பே கிடையாது என்று. தற்பொழுது வரை பாஜக மௌனம் காக்கிறது. எப்படியும் மசோதா நிறைவேறும். 2029 அநேகமாக அனைத்து மாநில சட்டமன்றத்திற்கும் அதே நேரத்தில் நாடாளுமன்ற மக்களவைக்கும் ஒன்றாக தேர்தல் நடத்தப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு இந்த மசோதா சற்று முன் அனுப்பப்பட்டது.